ஹலோ சித்தப்பா. ஹலோ சொல்கிறா, என்னடா இன்னைக்கு அதே கனவு தானே? இல்லை சித்தப்பா, காசு பணம் என்னைக்குனாலும் சம்பாதிச்சிக்கலாம் சித்தப்பா. ஆனால் என்னை ஏமாத்திட்டேன். ஏய், நான் சொல்கிறத கேளு. அதை நினச்சி எனக்கு தூக்கமே வர மாட்டேன் சித்தப்பா. பணம் கொடுத்தது முடிஞ்சு போச்சு, நீ ஒன்று செய்ய. இல்லை சித்தப்பா, நான் விடவே மாட்டேன். விடு. நான் என்னைக்குனாலும் நான் அவனை பிடிச்சி கொடுத்த காசு அவன்கிட்ட வாங்காம நான் விடவே மாட்டேன் சித்தப்பா. என்னைக்குனாலும் இது நடந்தே தீரும். பண்ண முடியாது, நான் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் நாளைக்கு ஃப்ரீயாக அதை விடு என்ன? ஓகே சித்தப்பா. Hey, no cap. Let's go up. ஒரு ஜான் வயிற்றுக்கு உழைக்கிற தித்தி திருடன் போல பதுங்குற நன்னன் நாளைக்கென்று துருதுருவென்று சேமிக்கின்ற காலம் இது. வங்கி பணம் கூடி போச்சு, அங்கிப்பையோ வாடி போச்சு. தங்கும் வீட்டுக்கு தங்கம் போட்டு சந்தன கட்டலில் தூங்கும் போது எங்கும் மனிதா எங்கே உங்க நிம்மதி? தேடல் என்பது உயிரின் சத்தம், தேடல் என்பது மனதின் யுத்தம், தேடல் என்பது ஒற்றை சாரணம் திறந்து வெளியவா. தேடல் என்பது தொலைத்தல் அல்ல, தேடல் என்பது தொலைத்தல் அல்ல, தேடல் என்பது வாழ்வின் பயணம், நீயும் தேடிவா. தேடல் தானே எல்லோரின் கனவு, தேடல் தானே எல்லோரின் இரவு, தேடல் தானே எல்லோரின் நிலவு. நாம் தேடத்தான், தேடல் தானே சங்கீத படகு, தேடல் தானே சந்தோஷ சிறகு. தேடல் நம்மை பூப்பறிக்க வைக்குமே, ஆனால் தேடல் நம்மை போர்த்தொடுக்க செய்யுமே. யாரும் அறியா பொழுதில் உந்தன் நிலையும் மாறுதே. மனிதன் சதே மாற்றம் என்றால் ஏமாற்றம் அல்ல. பயணம் நீளுதே இறைவன் வழி. கண்ணீர் துளியில் கரையும் மனதின் காயம் காயுதே கனவின் வலி. இருட்டில் கூட இருக்கும் ஒளி நான் சுடரில் பதுங்கினேன் நினைவின் மொழியா. காசுக்காக கடல் தாண்டி வந்து வீசும் காற்றில் வெந்நீரில் வெந்து சோகம் சொல்ல ஆறின்றி கிடந்து நீ வீழ்வதா? தோற்றால் கூட கலங்காத மனது சிறகின்றி வானில் பறக்கின்ற பொழுது எந்த கிளை உந்தன் கூட்டை சுமக்குமோ? இந்த நொந்த மனம் நந்தவனம் ஆகுமோ? தேடல் என்பது உயிரின் சத்தம், தேடல் என்பது மனத்தின் யுத்தம், தேடல் என்பது ஒற்றை சாளரம் திறந்து வெளியவா. தேடல் என்பது தொலைதல் அல்ல, தேடல் என்பது தொலைதல் அல்ல, தேடல் என்பது வாழ்வின் பயணம், நீயும் தேடிவா. ஹலோ, எங்கே இருக்கிய? நான் ரைட் பக்கம் இருக்கேன். என்ன ரமேஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேப்பா. நீ எப்படி இருக்க? இருக்கேண்ணா, நல்லா இருக்கேன். என்னாச்சு?
முன்னாடிலாம் எவ்வளோ ஹாப்பியாக இருந்த. உங்கள் சித்தப்பா ரூமுக்கு போனால் 5 நிமிஷம் கூட அமைதியாக இருக்க முடியாது. அவ்வளோ ஹாப்பியும் சந்தோஷமாகவும் இருக்கும். அண்ணா ஒரு நிமிஷம் இல்லைங்கண்ணா. ரூம் ஷிஃப்ட் பண்ணிருக்கும்போது என்னடா சொல்லு. ஒரு நல்ல விஷயம் இருக்குது, ஒரு கெட்ட விஷயம் இருக்குண்ணா. என்ன சொல்லுப்பா. நல்ல விஷயம் வந்து 10th ஃப்ளோரில் 10 நிமிஷத்தில் வந்துட்டேண்ணே. சொல்லு. ரெண்டாவது கெட்ட விஷயம் சொல்லு. கெட்ட விஷயம் வந்து பில்டிங் மாறி வந்துட்டோம். சரி அடுத்த மாதம் சேர்த்து அனுப்பி வச்சிடுறேன். என்ன ஆரம்பிச்சிட்டாங்க ரீல்ஸ் போடுறதுக்கு. எங்கள் ரூமை பாருங்க, இங்கே பாருங்க எங்கள் ரூமை. அன்பான வணக்கம். சோறு போடாத அம்மாவா இந்த சுரேஷனா சும்மாவா? தஞ்சாவூர் என் எல்லை, நான் என் தாய்ப்பத்த பிள்ளை. வேலைக்கு போயிட்டு வந்து நிம்மதியாக இருக்க முடியல, ஒரே ரீல்ஸாக ஓடிக்கிட்டு இருக்கு. டேய் லோக்கல் சேனல் அப்படின்ட்டீங்கடா, நான் இன்டர்நேஷ்னல்டா. ஹாய் தோஸ்தோ. அப்பா என்ன வெயில்! இந்த அடிக்கிற வெயிலுக்கு குளிச்சா தான்ப்பா கசகசப்பே போவோம். அப்பா தாங்க போனடா. இவர் என்ன ஆகும்னா சென்ட் அடிச்சுட்டு கிளம்பிடுறாரு. என்னடா அது? இங்கே தானே வச்சோம் சட்டியை. அண்ணே அண்ணே என்னடா சட்டியை கண்ட இடத்துல போட்டு இதே வேலை சட்டியை காணும் சொல்லிட்டு போங்கண்ணே. ஐயோ என்னத்த பண்ண, இப்போ நான் சட்டி எங்கே தேடுவேன்? எப்போ துவச்சாண்டே தெரியல. இங்கே அரிக்குது அங்கே அரிக்குது. நீ ஒரு நாளைக்கு வச்சு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது. வளைகுடாவில் என்ன வெயில்! என்னடா இங்கே உட்காந்துருக்க? அண்ணே இந்தாங்கண்ணா, உங்களுக்கு தேவைப்படும். எங்கே வச்சு தொலைச்சேன்னு தெரியலையே. சரி பார்த்தாலும் தேடிட்டே இருக்க வேண்டியா இருக்கு. இவன் வேற பாட்டை போட்டு தலைவேதனை கொடுப்பான். ஒருவேளை இவன் பீரோவில் வச்சுட்டோமோ கேட்கவும் முடியாது இவன்ட்ட. ஸோ மோனிகா மோனிகா மோனிகா. என்னடா எப்போ பார்த்தாலும் மோனிகா மோனிகான்னு பாட்டு பாடிட்டு இருக்க? மோனிகா. ஒரு நிமிஷம் சவுண்டை கம்மி பண்ணு. ஒய்ஃபு ஃபோன் பண்ணுறான். சொல்லுமா மோனிகா. இல்லைம்மா சாரிம்மா சாரி தப்பாக நினச்சிக்காதம்மா. இங்கே பாட்டு போட்டுட்டு இருந்தாம்மா, அதில் வந்துருச்சுமா, அதில் பேர் வந்துருச்சுமா. ப்ளீஸ் என்னையா நீ பாரியா என் ஒய்ஃப் கல்ல போயா. நைட்டான கனவுல வாரைகளே. என்னமோ எழுதிக்கிட்டு இருக்காரு. ஏதாச்சும் கிரிக்கிட்டு இருப்பார். அண்ணா என்னண்ணா எழுதிட்டு இருக்கீங்க? கதை எழுதிட்டு இருக்கேன். அண்ணா எனக்கு எதுவும் சான்ஸ் இருக்குமா? ஒரு ஹீரோ கேரக்டர் இருக்கு, வில்லன் கேரக்டர் இருக்கு. ஹீரோனா என்ன பெனிஃபிட், வில்லன்னா என்ன பெனிஃபிட்னா? ஹீரோண்ட 4 ஃபைட் சீன் இருக்கு. ஓகே. வில்லன்டாக்கா பல சீன்லாம் இருக்கு. அண்ணா அதில் எது ஹீரோன்னா உடம்பெல்லாம் வலிக்கும், இந்த வில்லன் கேரக்டர் கொடுத்தீங்கன்னா அதே செஞ்சலாம். ஓ அப்படி போறியா? ஒரு மெஸ் கணக்கு எழுத வருவானுங்களா? என்னமோ பிரச்சனைன்னு தெரியுது, என்ன பிரச்சனைன்னு தெரியல. சித்தப்பாவுக்கு கால் பண்ணி பேசினேன். சித்தப்பா ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாப்புல. அதே நீங்கள் நேரடியாக போய் சந்தித்து பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம கடைசியாக அந்த ரஜினி பர்த்டே ஃபங்க்ஷனில் பார்த்தோமே, அப்போலாம் நீ எவ்வளோ ஹாப்பியாக இருந்த. என்றால் மேகம் தேன் தொழி தேகம் தீண்டி போகும். தாபம் அடடா போதும், பெண் என்னை என்னென்ன வாட்டும் மாற்றும். தாகம் தாபம் பரிதாபம் இனி சாரல் பறையிலே. பெண்மை தன்மை காதன்மை, ஆண்மை தன்மை அதை காணாமை. தாகம் என்றால் மேகம், பெண் வெளியில் பாயும் கதிர் மாயம்.
நான் கொண்டேன். வந்தாளே என் காந்தை என்றேன் நானே. உதிரத்தில் சித்திரத்தை கண்டேன். குரல் சித்தன வாசல் எதிரொலி கேட்டேன். எனக்குள் ஏனோ மாற்றமோ, மனதிலேயே மாற்றமோ. ஊழ்வினையாய் துணையாய் எனையே நீ. காதலின் விதியில் காலத்தின் மடியில் காதலனாக ஏற்றிடுவாயா? தாகம் என்றால் மேகம், யாகம் கேட்கும் தூபம். தாபம் அடடா போதும், பெண்ணென்னை என்னென்ன பாட்டும் மாற்றும். யாகம் தியாகம் எதற்காக? வாழ்வும் வாழ்க்கையிலே மனம் திறந்து உண்மை காதல் நீ சொன்னாலோ பெண்மை உன்னை விட்டு போகாதே. தாகம் என்றால் மேகம், பார்தனில் தாகம் தீர்த்தே போகும். ஆமாண்ணா, எனக்கு ப்ராப்ளம் விஜய்ங்கிற பொண்ணு உருவத்தில் வந்துச்சு. நம்ம கடைசி அந்த ப்ரோக்ராமுக்கு அப்புறம் ஒரு வாரம் லீவுக்கு ஊருக்கு போயிருந்தேன். சித்தப்பா கூட அப்போ ஊருக்கு தான் வந்திருந்தாங்க. எனக்கு ஒரே ஒரு அக்கா பொண்ணுன்னு, பேர் வந்து அனிதா. சின்ன வயசுலேருந்து 2 பேரும் ஒன்றா தான் வளர்ந்தோம். ரொம்ப பிடிக்கும். கல்யாணத்துக்கு பையனை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாமாவுக்கு என்னை ரொம்ப பிடிக்காது. இதுக்கு பயந்து நான் சித்தப்பாட்ட சொன்னேன். சித்தப்பா தான் சொன்னாங்க, வாப்பா ஊருக்கு வா, பேசி பார்க்கலான்னு சொன்னாங்க. ஊருக்கு போய் பேசினப்புறம் மாமா ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாரு. இந்த சம்பளத்தில் என் பொண்ணு கேட்குதான்னு என்னை ரொம்ப அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாரு. அக்கா தான் சொன்னாங்க, இதை விடவும் நல்ல சம்பளத்தை வேலை பார்ப்பா அப்படின்னு, அது வரைக்கும் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. இது சம்மந்தமாக அந்த விஷயத்தை என் ஃப்ரெண்ட்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ இதை கேட்டுட்டு விஜய்ங்கிற பொண்ணு அவங்க கம்பெனி மூலமாக யூரோப்புக்கு ஆள் அனுப்புகிறோம், 10 லட்ச ரூபா செலவாகணும் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. நல்ல சேலரி கிடைக்கணும்னு சொன்னாங்க. Okay, finally I am asking only one question to you. I can trust your company? Trust me. ஹலோ சித்தப்பா. என்னப்பா நல்லா இருக்கியா? சொல்லு. வெக்கேஷன்லாம் எப்படி போகுது? நல்லபடியாக போயிட்டு. நீ எப்படி இருக்க? ஆமாம் சித்தப்பா, போயிட்டுருக்கு. உடம்பு நல்லா இருக்கு, பார்த்து. ஆஃபீஸ் போயிட்டு வந்தாச்சு. இந்த கனடா விஷயம் பற்றி உங்களை சொல்லியிருந்தேன்ல. ஆமாம், என்னாச்சு? அதுக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபா ஆகுன்னு சொல்கிறாங்க. நல்ல சேலரி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா? சரி, நான் பார்க்குறேன். ஏற்கனவே கனடாவுக்கு ஆட்கள்லாம் அனுப்பியிருக்காங்க. சரி. பார்த்துக்க, நம்பிக்கையான ஆளாக பாரு. நானும் விசாரித்து பார்த்துட்டேன். சரி. நம்பிக்கையான ஆட்கள் மாதிரி தெரியுறாங்க. பார்த்துக்க. காசு தான் ஒரே பேமெண்ட்டாக கேட்குறாங்க. சரி, ஓகே. 1 வீக்கில் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் போகிறதுக்கு. சரி, நம்பிக்கையான என்ன பரவாயில்ல. எல்லா ப்ராசஸும் 1 வீக்கில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லு, நம்ம ஏற்பாடு பார்த்துட்டு அந்த தோப்பு இருக்குல்ல, அதை விற்றுட்டு நல்லபடியாக ஒன்று அனுப்பி வைக்கிறீங்க. நல்லா இருக்கேன். ரொம்ப நம்பிக்கையாக பேசுனாங்க. அதை நம்பி காசை கொடுத்துட்டேன். சித்தப்பா கூட ஒரு நிமிடம் கூட யோசிக்கலை. எனக்கு என்ன புள்ளக்குட்டி இடம் இருக்குது, எனக்கு எல்லாமே நீதாண்டா அப்படி ஊரில் இருக்கக்கூடிய அதை ஒரே ஒரு இடத்தையும் விற்று உடனே காசு அனுப்பி வச்சுட்டாங்க. கம்பெனி ஓனர்கிட்ட சித்தப்பா அனுப்பின காசை உடனே கொண்டு போய் கொடுத்தேன். குட் டு மீட் யூ. ஹவ் ஆர் யூ? ஃபைன் சார். அமௌண்ட் ரெடி பண்ணிட்டீங்களா? எஸ் சார். கொடுத்துருங்க இப்போ. கிடைச்சிருமா? விஜய் வந்து ஆஃபீஸில் மீட் பண்ணலான்னு தானே சொன்னாங்க. ஆமாம், ஆஃபீஸில் சின்ன ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. அதான் உங்களை நேரில் பார்த்து அமௌண்ட் வாங்கிட்டு போகலான்னு தான். கம்பெனி ரெஜிஸ்டர்டான கம்பெனி தானே ப்ரோ? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இப்போயே அமௌண்ட் எடுத்து போயிட்டே இருங்க. இந்த வேலைக்காண்டி பல பேர் காத்துட்டு இருக்கிறாங்க. நம்பிக்கை இல்லாமல் இல்லை, ஜஸ்ட்டு கேட்டுக்கிட்டேன். இது என் சித்தப்பாவோட லைஃப் டைம் சேவிங் அமௌண்ட்டு. அதான் அது ஒன்றும் ப்ராப்ளம் வந்துடாதில்ல சார்?
ஒன்றும் வருத்தப்பட தேவையில்லை. உங்களை பத்திரமா அனுப்ப வேண்டியது எங்களோட பொறுப்பு. சரியா? 3 மாதம் ஆச்சு, ஆளை காணோம். தேடிட்டு இருக்கேன். பணமும் போச்சு, ஆளையும் காணலை. எது கனவு எது நிஜம்னே தெரியல ரமேஷ் அண்ணா. இப்ப கூட இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் கனவா இல்ல நிஜமா தெரியல ரமேஷ் அண்ணா. பொறுமையா இரு, பார்த்துக்கலாம். சாப்பிட்டியாப்பா? எங்க அண்ணே, எப்படி என்ன சாப்பாடு இறங்குது? முடியல அண்ணா. வா சாப்பிட போவோம். எஸ்கியூஸ் மீ, இந்த போறாரு இவர் உங்களுக்கு தெரிஞ்சவரா? தெரியும். எதுக்கு? இவர்கிட்ட பேசிட்டேன், அவர் போயிட்டார். அவர் இவருக்கு தெரிஞ்சவர் தானா? ஹலோ, இப்போ போனார்ல, அவர் பேர் ஷாம் தானே? ஆமாம். இவர் தான். விஜய்ங்கிற ஒரு பொண்ணை மீட் பண்ணாங்க. ஓ, இவ்வளோ நடந்திருக்கா? நாளைக்கு ஒரு ஈவெண்ட்க்கு கேட்ரிங் புக் பண்ணியிருந்தாரு. லொக்கேஷன் நான் வேணால் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் போய் பாருங்கள். ஆனால் நான் கொடுத்தேன்னு காட்டிக்க வேணாம். யாரா காமெடி பீஸு? ஏய் ஜோக்கர், இங்கே நான் படம் காட்டிகிட்டு இருக்கிற. என்ன தாண்டா தேடிட்டு இருக்கேன். பார்க்குறியா? 10 நிமிஷத்தில் படத்தை காட்டுறேன், பார்க்குறியா? என்னை ஏமாத்திட்டு நீ பந்தாவை அங்கே சுற்றிட்டு இருக்கிற. என் திறமை உன்னை ஏமாத்திட்டேன். உன் முட்டாள் திறமை நீ ஏமாத்திட்ட. நம்ம எப்படி போயிட்டு இருக்கு? செம. மேன் ஆஃப் தி மேட்ச். கடல் தாண்டி காசுக்காக கடல் தாண்டி வந்து மா இதுவா? மா ஒன்னு தேடிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் ரஃபா. ஒன்னு தாண்டா தேடிட்டு இருக்கேன்.
தஞ்சம் என்று நம்பி காட்டு தஞ்சாவூர் ஏன் இல்லை நான் என் தாய் தெரியும் சொல்லுங்க. ஹலோ எங்கே இருக்கீங்க? நான் ரைட் பக்கம் இருக்கேன். நோட்டு ஆக்ஷன். கஷ்டத்துல இருக்கவன காசை தூக்கி வீச வேணாமா? இது கல்யாணம் பண்ண சித்தப்பா சீக்கிரம் நானும் சித்தப்பா. கல்யாணம் ஆயிட்டேன். நான் கேட்கணும்னு ஒரு வார்த்தை. நீங்களா இருக்கிறீங்க. நீங்க உங்க கேட்டது வெளில வாங்க. நீங்க என்ன பண்றீங்க? தமிழ்நாட்டு நீங்க கொடுத்தீங்களா? நினைச்சிட்டு இருக்கீங்க. கொடுத்து வாங்கிட வேண்டியதான். ஒரு வார்த்தை ஒரு புள்ளிய இது அப்படி கேட்டாதான் புரிஞ்சு வராது. 10th ஃப்ளோர் வந்து 10 நிமிஷம் வந்துட்டேன். அவன் வந்திருக்காரா? புது கல்யாணம் பண்ணிட்டேன். எனக்கு ஒன்றும் புரியலையா? இல்லைண்ணே போயா போய் இல்ல இங்க அது வந்து போய் அது அப்படியே சொல்லுங்க. போயா அது ரொம்ப வேண்டாம். அதாவது போயா அது இல்ல போய் இல்ல இல்ல போயா போய் ஓகே ட்ரை பண்ணுங்க. போய் சொல்லுங்க. போய் போய் ங்கிறது ஓகே. போய் ஓகே. ஆனா அதுக்கு நீங்க என்னாச்சுப்பா? ஸ்டாப் ஆயிட்டீங்க, ஸ்டக் ஆயிட்டீங்க. என்னாச்சுப்பா? என்ன ஆச்சு இந்த ஊருக்கு? என்னாச்சுப்பா? முன்னாடி எல்லாம் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தா? எப்பளோ ஹாப்பியே இல்லை. என்னாச்சுப்பா? முன்னாடி எல்லாம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். உங்கள் சித்தப்பா ரூமுக்கு போனாலே 5 நிமிஷம் கூட அமைதியாக இருக்க முடியாது. அவ்வளவு அரட்டையும் சிரிப்புமா இருக்கும். அவ்வளோ மன நிம்மதியாக இருக்கும். இப்போ மயான அமைதியாக இருக்குது ரூமு. என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? என்ன செய்ய என்ன செய்ய